இந்த மதுபானத்தை உருவாக்கியது பிரபல மதுபான தயாரிப்பாளர் ஆண்ட்ரியாஸ் கிராண்ட் அல்ல. ஆனால் ஆச்சரியத்தக்க வகையில் இணையத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை கொண்டு ChatGPT இந்த மதுபானத்தை உருவாக்கியுள்ளது. ஆன்லைனில் நீங்கள் பார்க்கும் மதுபான தயாரிப்புகள் நிபுணர்களால் உருவாக்கப்படுவதில்லை. மதுபான ஆலைகளில் எங்களின் செயல்பாடுகள் வேறு மாதிரியாக இருக்கும். இருப்பினும் நாங்கள் புதிய யோசனைகளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். நிபுணர்கள் அல்லாத மதுபான தயாரிப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள நினைக்கிறோம். 150 ஆண்டு பழமையான பாரம்பரியமிக்க மதுபான கடையான பெக்ஸ் செயற்கை நுண்ணறிவின் வசம் சிக்கிக் கொண்டுள்ளதா? ஒவ்வொரு நாளும் பல வகையான மதுபான பாட்டில்கள் ஆயிரக்கணக்கில் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஏனென்றால் உலகின் மிகப்பெரிய மதுபானம் தயாரிக்கும் நிறுவனமான AB InBevக்கு பெக்ஸ் மதுபான கடை சொந்தமானது. அவர்கள் மாறிவரும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப மாற விரும்புகிறார்கள். மதுபானத்தின் தயாரிப்பு முறையை மட்டும் ChatGPT அவர்களுக்கு வழங்கவில்லை. மதுபானத்தின் பெயரான ஆட்டோனமஸ் மற்றும் மதுபான பாட்டிலின் வடிவத்தையும் செயற்கை நுண்ணறிவுதான் வழங்கியுள்ளது. உண்மையான மக்கள் இன்னும் பெக்ஸில் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களது வேலையை இழக்க நேரலாம் என்ற கவலை அவர்களுக்கு இல்லை. ஆன்லைனில் இருக்கும் மதுபான தயாரிப்பு குறிப்புகள் பொழுதுபோக்காக மதுபானம் தயாரிப்பவர்களிடமிருந்து வந்தவை. பெக்ஸின் தயாரிப்புகளுக்கு எங்களுக்கென்றே ஒரு சொந்த செயல்முறை கையேடு உள்ளது. அதில் 50 பக்கங்கள் உள்ளன. நாங்கள் அதை ஆன்லைனில் வெளியிடவில்லை. அதனால் என் சந்ததிகளை பற்றி நான் கவலைப்படவில்லை.